இங்கே ஒருத்தன் ஒரு கடலோரமாக மயங்கி கிடப்பான். அவன் எழுந்து பார்த்தா ஃபுல்லாக தீவாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த தீவு வெறும் பொண்ணுங்களை மட்டும் இருக்கிற தீவு. தெரியாமல் இங்கே வந்து மாட்டிப்பான். இந்த தீவோட இளவரசி இவனை பார்த்த உடனே நீ யார், எப்படி இங்கே வந்த அப்படி சொல்லி கேட்கும்போது இவன் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆனால் மயங்கி அங்கேயே விழுந்துருவான். அதுக்கப்புறம் இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த இளவரசிக்கு இவனை ரொம்ப பிடிச்சதுனால இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஆனால் அவன் அந்த நேரம் பார்த்து வெளியே போயிடுறான். ஏன்னா இவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. ஆக்சுவலாக இவனுக்கு கல்யாணம், இவனுக்கு தனியாக குழந்தையும் இருக்கு. இவன் தெரியாமல் இந்த வந்து தீவில் மாட்டிப்பான். எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்க்கும்போது தான் ஒரு நாள் ஒரு படகு அந்த பக்கமாக வரும். அந்த படகுல வந்த எல்லாருமே ஒரு கடல் கொள்ளையர்கள் இந்த தீவில் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தேடி வந்திருப்பாங்க. ஆனால் அந்த தீவில் தான் அவங்களுடைய வாழ்க்கையை முடிய போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த தீவில் வெறும் பெண்கள் மட்டும்தான் வாழ்றதுனால அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு மனுஷனை வளர்த்துட்டு வருவாங்க. இந்த விஷயம் தெரியாம தான் இந்த கடல் கொள்ளையர்கள் இந்த தீவுக்கு வந்திருப்பாங்க. இந்த தீவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அந்த பெரிய மனுஷன் வாழ்ற அந்த குகைக்குள்ளே போய் இவங்க வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க இருக்கும் போது ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெரிய உருவம் கொண்ட அந்த மனுஷன் வந்துடுறான். இவங்களை எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லாத்தையும் அடிச்சு அங்கிருந்து துரத்திடுவான்.